இந்த வீட்டுல நடக்கிற முதல் கல்யாணம் அது. அப்படின்னா உங்களுக்கு கல்யாணமே நடக்கலையா? அம்மா என்ன சின்ன வீடா? உதவாங்க நீ. யோ, இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தலாம், எந்த வகையில நடத்தலாம்னு ஐடியா கொடுக்கறத விட்டுவிட்டு ஜமாயிச்சு விடுவோம். ஏக தடபுடலா நடத்தி விடுவோம். நல்ல கால இதுல போட்டுக்குங்க. சம்பளம் நான் தான் கொடுக்கறது ஞாபகம் இருக்கா? 1ஆம் தேதி ஆனா தானே உங்களுக்கு முதலாளி ஞாபகம் வரும். கால ஐடியா. முதலாளி கல்யாணத்துக்கு தஞ்சாவூர்ல இருந்து தவறு, நாமகிரிப்பேட்டையில இருந்து நாரஸ்வரம், சிவகங்கையில இருந்து சிங்கி, தண்டையார்பேட்டையில இருந்து தாரத்தப்பட்ட. எப்படி? அப்ப ஒட்டஞ்சத்திரத்துல இருந்து ஒத்தா வச்சுக்குவோமே. இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்றதுக்குள்ள பொண்ணு கிளவி ஆயிடுவா. முதலாளி, ஒரு முக்கியமான விஷயம். கல்யாணத்துக்கு வர பொண்ணுங்களுக்கு தனி இடம் உண்டுன்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு சுத்தி முள்ளு வேலியை போட்டு பட்டியல அடைக்கிற ஆடு மாடு மாதிரி அவங்களை அடைச்சிடுவோம். ஆமையா. முதலாளி, என்னையா? ஒரு முக்கியமான விஷயம் சொல்லு. நான் சொல்றத கொஞ்சம் காதுல போட்டுக்கிறீங்களா? காதுல போட்டுக்கிறதுக்கு அது என்ன கம்மலா? அட அது இல்லைங்க. ஒருவேளை பையன் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டா நான் எதுக்காக இருக்கேன்? முதலாளி, இந்த வயசுலயா? அறிவு இருக்காயா? நான் எப்படி இந்த கல்யாணத்தை நடத்திடுவேன்னு சொல்ல வந்தேன். அது மட்டும் இல்லையா, மண்டபத்தை சுத்தி 50 அடியாட்களை போட போறேன். ஐயரா வர போறது கூட அடியாளதான். இந்த கல்யாணத்துக்கு மட்டும் என் மகன் கண்ணன் ஒத்துக்கல, துப்பாக்கி எடுத்து சுட்டுவேன். அப்போ இது கலாட்டா கல்யாணம். ஆமா, வரப்போ மருமகளுக்கு சொத்தெல்லாம் ஒப்படைச்சு என் மகனுக்கு புத்தி புகட்ட போறேன். நான் இங்க இருந்தா தானே புத்தி புகட்ட போறீங்க? இந்த பறவை இப்பவே பறந்து போக போகுது. சாவி எங்க வச்சிருக்காரு தெரியலையே. அடட, இங்கயா? சாவி வேணும், கொஞ்சம் ஒதுங்கி இடம் கொடுத்தா எடுத்துக்குவேன். தேங்க்ஸ். அப்பா, உங்க முன்னால பணம் எப்படி எடுக்கிறது மனசாட்சி ஒத்துக்கல, கொஞ்சம் திரும்பிக்கீங்களே. தேங்க்யூ டாட். கொஞ்சம் திரும்பினா நல்லா இருக்கும். அப்பா, வெளியூர்ல எனக்கு நல்ல பொழுது போகணும், அதுக்கு உங்க ஆசீர்வாதம் தேவை. கால் எங்க இருக்கு? அடடா, எங்கயா? நல்ல அப்பா, கால கீழ வைங்க. முதலாளி, வாங்க முதலாளி, வாங்க 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 வாங்க. என்ன விசுவாசம் உள்ள விஸ்வநாதா, சௌக்கியமா? ஏதோ உங்க புண்ணியத்துல சௌக்கியமா இருக்கணுங்க. என்னங்க இது, திடீர்னு ஒரு லெட்டர் கூட போடாம? போடலாம் தான் நினைச்சேன், ஆனா போஸ்ட் ஆபீஸ்ல தபால் ஸ்டாக் இல்லன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இந்தியாவுல பாலுக்கு தான் பஞ்சம், இப்ப தபாலுக்குமா பஞ்சம்? 5 வருஷத்துக்கு ஒருக்க தவறாம ஓட்ட மட்டும் போட்டுறோம். நீங்க போங்க முதலாளி. நான் ஒரு மடையன் உங்க வழியில இங்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லையே, வீட்டை ரொம்ப நீட்டா வச்சிருக்க. ஒன்ன மாதிரி வேலைக்காரன் கிடைக்கிறது அபூர்வம். அதனாலதான் உங்ககிட்ட ரொம்ப நாளா வேலை செய்யறேன். ஆமா, பெரிய முதலாளி சோமா இருக்காருங்களா? அவரு வரலீங்களா? அதத்தான் சொல்ல வந்தேன். இத பாரு விஸ்வம், வீட்டோட கண்டிஷன் பிடிக்காம கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம்னு வந்தேன். அப்பா கிட்ட கூட சொல்லல. அப்படிங்களா? உங்களை காணோம்னு ஐயா தேடுவாங்களே. நிச்சயமா தேடுவார். நான் இங்க வந்திருக்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. யாராவது வந்து என்ன கேட்டா நான் இங்க வரலன்னு சொல்லணும். நீங்க சொன்னா சரிங்க. முதல்ல வெந்நீர் போடுறேன், குளிச்சுட்டு சாப்பிடுங்க, அப்புறமா ரெஸ்ட் எடுத்துங்க. ஐயோ விஸ்வம், நான் இங்க வந்திருக்கிறது சாப்பிடுறதுக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் இல்ல, பின்ன சைட் அடிக்கிறதுக்கும் சிலுமிஷம் பண்றதுக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? நீ போய் காஃபி எடுத்துட்டு வா, அப்புறமா நான் எல்லாம் சொல்றேன். சரிங்க. இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லையா. தலையில கல்ல தூக்கி போட்டானே. வருத்தப்படாதீங்க முதலாளி, சும்மா ஜாலியா வெளியூர் போயிருப்பாரு. பாவம், இங்க பொழுது போயிருக்காது. பொழுது போகாதவன் 50,000 ரூபாய் எடுத்துட்டு போக மாட்டான்யா. அவன் அப்படி இப்படி இருந்தாலும் இந்த வீட்டுக்கு ஒரு பிள்ளையா இருந்தான். அவனும் இப்படி போயிட்டானையா. இனிமே நான் யாருக்கு புது கோழிக்கறி, புது ஆட்டுக்கறி, புதுசா கொண்டாந்த காய்கறி ஆக்கி குடுப்பேன். என்ன இளவு வீடா? ஏயா, இப்ப என்னையா பண்றது? விட்டது சனியா போகட்டும். ஏயா விளையாடுறியா? எத்தனை மரம் சுத்தி அவனை நான் பெற்றிருப்பேன் தெரியுமா? வேப்ப மரமா பார்த்து சுத்தினீங்களா? முதலாளி கவலைப்படாதீங்க, இந்நேரம் எங்க
எப்படி ஜாலியா இருப்பாரோ. அப்பா கணேசா, இன்னைக்காவது என் பையன் கூட துணையா இருந்து ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போப்பா. அம்மா, உன் பையன் அந்த கணேசனையே கோலி விளையாட கூட்டிட்டு போய் கெடுத்துருவான். சும்மா ரே, இப்ப எங்க வா? வழக்கம் போல தேட வேண்டியதுதான். கோபி, 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 டேய் கோபி, எங்கடா போய் தொலைஞ்ச? டேய் திருட்டு ராஸ்கல், போடா வெளியே. இங்க ஒளிச்சிட்டு இருக்க. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? பாரு உன் புள்ளைய. ஐயோ, இவ்வளவு நேரம் எங்க இருந்திருக்கான்? இவ்வளவு நேரம் உன் புள்ளைய புள்ளையார கும்பிட்டு இருந்திருக்க. ஏண்டா டேய், தினம் உனக்கு இதே வேலையா போச்சுல? மரியாதையா இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போனோம். மாட்டேன். நான் இன்னைக்கு டாக் ஷோ போ. என்னது டாக் ஷோவா? முதல்ல இவனை கொண்டு போய் ஹாஸ்டல்ல தள்ளிட வேண்டியதுதான். வீட்டுக்கு ஒரே ஆம்பளன்னா நான் போயிட்டா உங்க ரெண்டு பேருக்கு பாதுகாப்பா இருக்கா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அம்மா பாவமா தம்பி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு டாக் ஷோ போட்டுமா? நான் வேணா கூட போயிட்டு வரேம்மா. நல்ல பிள்ளைங்க நீங்க. உங்க அப்பா பிசினஸ் சாக்கா வச்சு பாம்பேலயே தங்கிட்டாரு. இங்க உங்களை வளர்க்கறதுக்குள்ள என் பிராணனே போகுது. டேய், ஸ்கூலுக்கு கட்டாயம் போயே தீரணும். சரிம்மா, தம்பியை ஸ்கூல்ல விட்டுட்டு நான் லைப்ரரிக்கு போறேன். யோ மேனேஜர், என் மகனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஐடியா சொல்லியா? முதலாளி, எனக்கு என்னவோ அவர் மெட்ராஸ்ல இருப்பாருங்கிற நம்பிக்கையே இல்ல. 50,000 ரூபாய் எடுத்துக்கிட்டு போனவரு நிச்சயமா வெளியூர் தான் போயிருப்பார். அதுவும் ஒரு வகையில சரிதான். அப்ப நீ ஒண்ணு செய். நம்ம ஊட்டி பங்களாவில இருந்து கொடைக்கானல் பங்களா வரைக்கும் நம்ம கண்ணை இருக்கானான்னு நீ கேட்டு தந்தி அடி. ஓகே, இப்ப என் டியூட்டி ஃபர்ஸ்ட் ஊட்டி. என்ன மினிமா, முதலாளி எப்படி நல்லா கவனிச்சாரா? அடிச்சு போய. என்னங்க கோச்சிட்டு போறா? நல்லா கவனிக்கலீங்களா? அடச்சே, விடியா, என்னையா விசேஷம்? மறந்துட்டாங்களே, தந்தி அப்பாதான் கொடுத்திருக்காரு. அப்பா, அப்ப நான் நினைச்சது கரெக்டா போச்சு. அப்பா நான் இங்க வந்திருக்கேன் தந்தி கொடுத்திருக்காரு. நான் இங்க வரல, நீ தந்தி கொடுத்துரு. ஆகட்டும் முதலாளி, உங்களுக்காக நான் எதை வேணும்னாலும் செய்வேனுங்க. கிழிச்சிய வெறும் சவடால் அடிச்சுக்கிட்டு ஊட்டிக்கு வந்து என் கழுத்தா இருக்கிற கண்ணுக்கு அழகான பொண்ணு இங்க கிடைக்குமா? கண்ணுக்கு அழகா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு இடம் தாங்க இருக்கு. எங்க? மங்கையர்கள் கூடும் சந்தை. ஏயா, மங்கையர் கூடும் சந்தைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்ன. இங்க பார்த்தா மருந்து கூட ஒரு பொண்ணையும் காணும். ஏங்க, மருந்துக்கு பயன்படுறதுக்கு பொண்ணுங்க என்ன மூலிகையா? அவசரப்படாதீங்க முதலாளி. இங்க உங்களுக்கு ஏதாவது ஜோடிங்க கிடைக்கும். முதலாளி, அங்க பாருங்க, 2 பேர் வராங்க. போய் பேசு. அம்மம்மா, அப்பா உன் மூஞ்சில முழிச்ச நேரம் ஒரு கோழி கூட சிக்க மாட்டேங்குது. முதலாளி, அங்க பாருங்க, பாவம் ஒரு கோழிய 3 சேவல் கெடுக்க துரத்துதுங்க. கரெக்ட். நாம எத்தனை சினிமால பாத்துருக்கோம். எல்லா படத்துலயும் இப்படித்தான் திருட்டு பசங்க விரட்டிட்டு வருவாங்க. கதாநாயகி கதறி கதறி ஓடி வருவாங்க. அப்ப கதாநாயகன் போய் அவளை காப்பாத்துவான். ஆமாங்க, இப்ப நீங்க அந்த கோழியை காப்பாத்துறீங்க, பின்னால வழக்கம் போல கெடுக்குறீங்க. நல்ல ஐடியா. வெரி குட். மேடம், கதாநாயகன் நான் வந்துட்டேன். நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்களை நான் காப்பாத்துறேன். நிறுத்துங்கயா, முதல்ல எங்களுக்கு பதில் சொல்லிட்டு போயா. என்னை தேடி அக்கா எங்க அலையுதா? அலையட் அலையட். டேய் கோபி, வாடா, இங்க இருக்க நீ. வா ராஸ்கல், என்ன எவ்வளவு தூரம் ஓட வச்சிட்ட? ஸ்கூலை கட் பண்ணிட்டு டாக் ஷோக்கா போறேன். ஷோ, என்னை விடு. வீட்டுக்கு ஒரே ஆம்பளனா என்னை இப்படி சித்திரவதை பண்ணலாமா? வீட்டுக்கு ஒரே ஆம்பளையா நீ? வாடா, வீட்டுக்கு வா. அம்மாட்ட சொல்லி உனக்கு அடி வாங்கி தரேன். ஐயோ அட பாவி, கோயம்புத்தூருக்கு போற கடைசி பஸ் பிடிக்கலாம்னு ஓடனா வழிய மறிச்சிட்டீங்களே. ஐயோ, எனக்கு விடிஞ்சா கல்யாணம். பொண்ணு கழுத்துல வேற எவனா தாலியை கட்டிடுவாரு. ஐயா.